அனைவருக்கும் வணக்கம். இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். இதுவே தமிழ் தான், இருந்தாலும் ப்ராக்டிக்கல் தமிழ். இன்றைய தமிழில் சொல்லணும்னா கஷ்டம் வரப்போ சிரிச்சிரு அப்படிங்கிறார். ஆனால் அந்த சிரிப்பு 3 வகைப்படும். ஒன்று ப்ராக்டிக்கலான ஒரு சிரிப்பு. அதாவது ஒரு உதாரணத்திற்கு நமக்கு சொந்தமான ஒரு பில்டிங், அதுக்கு ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சு. ஒருவேளை நாம் இன்சூரன்ஸ் போட்டிருந்தோன்னா நம்மளால் சிரிக்க முடியும். ஏன்னா இழப்பீடு இருந்தாலும் காப்பீடு இருக்குது. இது ப்ராக்டிக்கல். ரெண்டாவது டைப் ஆஃப் சிரிப்பு இருக்குது. அது ஃபிலாசபிக்கல். தத்துவம் கை கொடுக்கும். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இழப்பை நம்ம ஒரு வேதாந்தமான ஒரு பார்வையில் ஃபிலாசபிக்கலாக சிரிக்க முடியும். அது இரண்டாவது சிரிப்பு. ஆனால் இதிலேயே உயர்ந்த சிரிப்புங்கிறது ஆன்மீக சிரிப்பு. ப்ராப்ளி இதை தான் வள்ளுவர் சொல்லியிருப்பாரோ என்னமோ. இது எப்படின்னா, வெளியில் ஒரு கஷ்டம் வரப்போ அது நம்மை பாதிக்கும், அதில் நமக்கு துன்பம் வரும், அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த வந்த துன்பம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு என்டிட்டி கிடையாது. நாம் அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைன்னு விட்டுட்டோன்னா வந்த வேகத்தில் போயிடும். இந்த ஒரு எளிமையான அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இதிலேருந்து வரக்கூடிய சிரிப்பு ரொம்ப பிரமாதமான குவாலிட்டி, ஏ கிளாஸ் சிரிப்பு. ஏன்னா இந்த சிரிப்பு இருந்தால் நமக்கு இன்சூரன்ஸ் தேவையில்லை. எல்லாத்துலேயும் இன்சூரன்ஸ் போட முடியுமா? போட முடியாது. இன்சூரன்ஸ் தேவையில்லை. பெரிய பெரிய ஃபிலாசபியும் சித்தாந்தமும் வேதாந்தங்களும் கூட நமக்கு தேவையில்லை. அதனால் இது உயர்ந்த சிரிப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம்.